गाइस இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது ரோகிணியோட அம்மா வசமா மாட்டிக்கிட்டாங்க இவங்க கிட்ட அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கான பின்னணி என்னன்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சன் நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாங்க. அதாவது ரீசெண்டா பார்த்தீங்கன்னா விஜய் டிவில நிறைய சீரியல்கள் டிஆர்பி லிஸ்ட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில ரொம்பவே ஹைப் லிஸ்ட்ல இருந்த சீரியல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிறகடி காசை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சீரியல்ல ரொம்பவே முக்கியமான கேரக்டர் இருக்கக்கூடிய ரோகிணி வந்து பார்த்தீங்கன்னா மொத்த குடும்பத்தையும் ஆட்டி படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுடைய கிரிமினல் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மைண்டை வச்சுட்டு இவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய தப்பெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்குன்னு இருக்கவர் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் தான் முத்து மீனா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு கேரக்டர் இருக்கக்கூடிய இந்த பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்பவே சப்போர்ட்டா இருக்கிறது யாருன்னா ரோகிணியோட அம்மாவுக்கு. ஆனா இவங்க தான் ரோகிணியோட அம்மா அப்படின்ற விஷயம் அவங்க குடும்பத்தில் யாருமே தெரியலன்றதான் இங்க பெரிய ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த விஷயத்தை தான் பரபரப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ மீனா கையில இவங்க சிக்குவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பரபரப்பு கொண்டு போயிட்டு இருக்காங்க. எவ்வளவுதான் இவங்க கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாலும் ஸ்மார்ட்டா ரோகிணி அவங்க தப்பிச்சிட்டு இருக்காங்கன்ற விஷயம் தெளிவா தெரியும். ஸோ அந்த வகையில தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. அவங்கள பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க யாரு என்ன அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேக்ரவுண்ட் செக் பண்ணும்போது இவங்க தான் அப்படின்ற விஷயத்த கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ உடனே ரிவீல் பண்ணா கண்டிப்பா கரெக்டா வராதுன்னு சொல்லிட்டு இன்னமும் இழுக்கடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்டா வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பு நிமிடங்கள் அப்படின்னு சொல்லி எதை கொண்டு போக போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது ரோகிணி அவங்களுடைய வந்து அந்த அப்ளையன்சஸ் வச்சிருப்பாங்க. ஸோ தெரியும் அந்த எலக்ட்ரானிக் பொருள் கடை வச்சிருப்பாங்க. அங்கே இவங்களே 3 லட்சம் ரூபாய் திருடிட்டு மற்றவங்க மேலே அங்கே கடையில் வேலை செய்கிறவங்க மேலே பழி போட்டுருவாங்க. அந்த விஷயத்த ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்க கண்டிப்பாக திருட கிடையாது. அப்படி திருடாரு அப்படின்னும் போது நம்ம தேடி பார்ப்போம். இல்லைனா நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னே ரோகிணியோட ஃபேஸ் ரொம்பவே மாறிடுது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் பண்ண தவிர நாங்கள் எங்கள் பிரச்சனை பார்த்துக்கோ நீங்கள் வராதிங்க முத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவாய்ட் பண்ண பார்க்குறாங்க. ஸோ இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனோஜுக்குமே அவங்க மேலே டவுட் கிடையாது. ஏன்னா அவங்களுமே கேட்குறாங்க நீ ஏதாச்சும் எடுத்து அப்படின்னு சொன்னது. அதுக்கு தான் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க ரோகிணி சொல்லலாம். ஸோ என்னையே நீ சந்தேகப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் ஆக்ரோஷன் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரெண்டு பக்கமா மாற்றுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அதாவது ஒன்று மீனா வந்து ரோகிணியோட அம்மாவை பார்க்கறதுக்கும் அது மட்டும் இல்லைன்னா அவங்களுடைய மாமியார் அவங்களுடைய அம்மாவை பார்த்து கண்டுபிடிச்சிட்டு இதுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்ற விஷயம் பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ என்னதான் சீரியலாக இருந்தாலும் அந்த சீரியலுக்குள்ள இருக்கக்கூடிய ஹீரோ தான் அந்த விஷயத்தை கண்டுபிடிப்பாருன்ற விஷயம் நமக்கு ஓப்பனாக தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதை தான் பரபரப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வரப்போற நாட்களில் கொண்டு போக போறாங்க. ஸோ இந்த விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் இன்னமும் ட்விஸ்டிங்காக இருக்கும். மெயினான விஷயம் என்னன்னா இவங்க கடைசி வரைக்கும் கண்டுபிடிப்பாங்கன்றது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கும். ஏன்னா இன்னும் நிறைய கதை வந்து மூவ் பண்ணணுன்றதுக்காக இந்த விஷயம் பரபரப்பாக வரப்போற வாரத்திலையும் இன்னைக்கு நடக்க போற எபிசோட்லையும் இருக்க போகுது அப்படின்ற விஷயத்தை இங்க நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் சிறகடிக்க நாடகம் பார்க்குற சீரியல் ஃபேன்ஸ் உங்களுடைய கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.